Pranam, Vandanam, Sushwagatam. Welcome to இதயம் குக்கிங் மந்த்ரா சேனல். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற டிஷ் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் கொத்துக்கறி பிரியாணி. அது சீரக சம்பா அரிசி வச்சு பண்ண போகிறோம். அந்த கொத்துக்கறி பிரியாணி செய்கிறதுக்கு முன்னாடி அதுக்கு தேவையான பொருட்கள் நம்ம என்னென்னு பார்ப்போம். சிக்கன் கொத்துக்கறி 1/2 கிலோ, சீரக சம்பா அரிசி 1/2 கிலோ, தக்காளி பழம் 200 கிராம், வெங்காயம் 200 கிராம், மிளகாத்தூள் 3 டீஸ்பூன், தயிர் 1/2 கப்பு, பட்டை 2, லவங்க 2, பிரிஞ்சி இலை 2, அன்னாசி பூ 2, ஏலக்காய் 2, உப்பு தேவையான அளவு, புதினா 1/2 கட்டு, கொத்தமல்லி 1/2 கட்டு, இதயம் நல்லெண்ணெய் 1 குழிக்கரண்டி. இதில் செஞ்சால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். முதல்ல அடுப்பு பற்ற வச்சிடறேன். இதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நான் யூஸ் பண்ண போகிறது இதயம் நல்லெண்ணெய். ஒரு 1 குழிக்கரண்டி எண்ணெய். அது ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். நல்லா அருமையான சுத்தமான ஒரு எள்ளு. அதை பதப்படுத்துறதுக்கு பனவெல்லம் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படின்னா எடுத்து நெஞ்சு கறிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் 2 அன்னாசி பூ பாருங்கள், ஒரு 2 போடுறேன். 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம், 2 பிரிஞ்சி இலை. இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், வெங்காயத்தை போட்டுறேன். வதக்கலாம். இதை 3/4 பாகம் வதங்கினா போதும். இது வதங்கும் போது நம்ம என்ன பண்ணலாம், இஞ்சி பூண்டு போட்டுடலாம். 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு அரைவை போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். பச்சை மிளகா போட்டுக்கிறேன். பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகா போட்டுறேன். போட்டு வதக்கலாம். இப்போது ஒரு கை கொத்தமல்லி, புதினா வச்சுருக்கேன். புதினா ஒரு கை போட்டு வதக்கிடலாம். தக்காளி பழத்தை போட்டுறேன். நல்லா வதக்கலாம். இது வதங்கிறது தான் டைமு. தயிர் ஊற்றிடுறேன். புளிக்காத தயிர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், கொத்து கறி வச்சுருக்கேன். சிக்கன் கொத்து, அதை போட்டலாம். எலும்பு இல்லாத கொத்துக்கறி வச்சுக்கும். இதையும் போட்டு வதக்கலாம். இதுக்கு மஞ்சத்தூள் போடக்கூடாது. மஞ்சத்தூள் போட்டிங்க அப்படின்னா மஞ்சா சோறு மாதிரி ஆகிடும். அதனால் மஞ்சத்தூள் போடக்கூடாது. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன் போட்டுறேன். காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். சாதத்துக்கு சேர்த்து உப்பு போட்டுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். என்ன பண்ணுறேன், சீரக சம்பா அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் 10 நிமிஷத்துக்கு மேலே ஊற வச்சுருக்கேன். அப்போது 1க்கு 1 தான் தண்ணி ஊற்றணும். நீங்கள் ஊற வைக்காமல் போட்டிங்க அப்படின்னா 1க்கு 1.5 விடலாம். அது நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி ஊற்றிட்டா கூட உங்களுக்கு என்ன ஆகிடும், அது மாதிரி சாகி ஆகிடும். நான் கலர் போட போகிறதில்ல, ஆர்டிஃபிஷியல் கலர் தேவையில்லை. இதில் 1க்கு 1 தண்ணி விட்டுறேன். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது நீங்கள் இந்த கரண்டியை இப்படி விடும்போது அந்த ரைஸ் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு தான் டச் ஆகணும். சப்போஸ் உள்ளே இப்படி போயிடுச்சு அப்படின்னா தண்ணி ஜாஸ்தின்னு அர்த்தம். அப்போ நீங்கள் தண்ணி எடுத்துடலாம். ஸோ தண்ணி பர்ஃபெக்டாக இருக்குது. மூடிடலாம். ஒரு கலக்கலான சிக்கன் கொத்துக்கறி சீரக சம்பா பிரியாணின்னு சொல்லலாம். எக்ஸாக்டாக 3 விசில் 2 நிமிஷம் சிம்மில் வரணும். அது ஒன்றும் வில் வெயிட் ஃபார் இட். இப்போது இதை ரிலீஸ் பண்ணிடலாம். ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. மிக்ஸ் பண்ணலாம். ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த பிரியாணி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கலாம். உதிரியாக இந்த மாதிரி வரணும். கார்னிஷ் பண்ணுறதுக்கு கேஷ்யூ நட் கொஞ்சம் ரிச்சாக சாப்பிட்லாமே, கலகலாக இருக்கும்ல. அதே மாதிரி ஃப்ரைட் ஆனியன்.
ஒரு கலக்கலான அட்டகாசமான கொத்துக்கறி சீரக சம்பா பிரியாணி. இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள். அடுத்த எபிசோடு சந்திக்க விடைபெறுவது தாமோதரன். நன்றி, வணக்கம், வணக்கம், வணக்கம். தினம் தோறும் வாங்குவே